ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீபாவளிக்கு முதல் நாள்லேருந்து தீபாவளி நைட்டு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் முதல் நாள் நைட்டே என்ன பண்ணிட்டேன்னா, அடுப்பு நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி மாக்கோலமிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. நாளைக்கு பிள்ளையார் வைக்கிறதுக்கும் கோலம் போட்டு அருகம்புல்லும் பறிச்சிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில் எப்படியும் அவங்களுக்கு 8:12 காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் எப்படியும் ஒரு 5 மணிக்கு ஷிஃப்ட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் 5 மணிக்கெலாம் நம்ம வந்து சாமி கொண்டு முடிக்கணும். அதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நைட்டே கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணாமல் எல்லாம் தோலெல்லாம் உரித்து எல்லாம் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சாம்பாருக்கு வடக்கி அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெல்லமும் ஒரு இதில் நுணுக்கி ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நைட்டு நமக்கு என்ன வேலைன்னா, மருதாணி வச்சுட்டு தூங்குறது தான் வேலை. அப்புறம் நான் மதியமே மாவெல்லாம் ஆட்டி வச்சிட்டேன். அதுவும் ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு. காலையில் நல்லா சுட சுட இட்லி தோசைன்னு சாப்பிட்லாம். இது பணியாரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமா. இங்கேயும் வந்து சாமிக்கு வந்து முன்னாடி கோலம் போடுறது, பொட்டு வைக்கிறது, சாமி ஸ்டாண்டில் மதியமே பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு திரி போட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு நம்ம சாமிக்கு பூ மட்டும் போட்டுட்டு, தள்ளிக்கோமா பவிமா தள்ளிக்கோ, சாமி பூ போட்டு படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியதான். அதே போல் மெயின் டோருக்கு முன்னாடியும் நல்ல கோலம்லாம் போட்டேன். எப்போதுமே வந்து நான் பச்சரிசி மாவு கோலம் ஏதாவது விசேஷம் அப்படின்னா அந்த மாதிரி போடுவேன். இப்போல்லாம் அது போடுறதே இல்லை, அப்படியே விட்டாச்சு. சரி இன்றைக்கினாவது போடலாமேன்னு போட்டால் கொஞ்சம் ஈரம் காயறதுக்குள்ளே போட்டனால கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி தள்ளி தண்ணியாக இருக்கும். கோலம் இதாகிடுச்சு. காஞ்சிச்சுன்னா கரெக்டாகிடும். அப்புறம் கீழே இங்கே வந்து பொட்டு வைக்கிறது, நிலக்கதவுக்கு அதில் ஏறக்கூடாதுடா, இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்கு. நிலக்கதவுக்கு பொட்டு வைக்கிறது அப்படிங்கிற வேலையை முடிச்சாச்சு. போட உள்ளே போகலாம் போ. இனிமேல் வந்து நம்ம தூங்கலாம். இந்த கையில் மருதாணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது, நாளைக்கு காலையில் தீபாவளி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலை வந்து கடலைப்பருப்பை தான் ஃபஸ்ட்டு சுயத்துக்காக வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வேக வச்சு நம்ம பிள்ளையாரும் அழகாக ரெடி ஆகிட்டார். மருதாணி எப்படி இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக அரைச்சினால அங்கங்கே ஓடிடுச்சு. 2 நாளில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வடக்கி வந்து நம்ம மாவு அரைச்சிடலாமா. மைதா மாவை கொஞ்சமாக அப்படியே கரைச்சிட்டு ஊற விட்டோன்னா சோடா மாவு போட்டிருக்கோமா, அதனால் கொஞ்சம் ஊறினா தான் அது சரியாக இருக்கும். அதுக்குள்ளே கடலைப்பருப்பை ஆறி வந்துடும். வெந்துருச்சு. அது நல்லா நான் தண்ணி வடிய விட்டுருக்கேன். அது வடிஞ்சிறதுக்குள்ளே இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்ட வந்து கடலைப்பருப்பு நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை போட்டுட்டு தான் வடையை போடணும். அதை போட்டுட்டு வடையை போட்டு இதை போட்டோன்னா ஃப்ளேவர் மாறிடும். ஸோ சுயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா வடையை போடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வைக்கலாம்.
இட்லிக்கு வந்து சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இனிமேல் உருண்டையை வந்து போட வேண்டியது தான். சாம்பார் ரெடி. இந்த ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். சுயத்துக்கு வெல்லம் போட்டுட்டு நல்லா மாவை பிசைய போகிறேன். நல்லா தான் நைட்டு மாவில் வெல்லத்தை வந்து நொறுக்கினேன். பட் ஒன்று கட்டியாக இருக்குது. இந்த கட்டியாக உடைச்சிட்டு உருண்டையை பிடிச்சிருவோம். டக்கு 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 டக்குன்னு பலகாரத்தை போட்டு எடுத்துடணும். உருண்டையை புரட்டி போட்டுடலாமா? ஒரு சிலர் வந்து தேங்காய் போடுவாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் தேங்காய் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து போடுறதில்ல. ஏன்னா இப்படி வச்சா கூட கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி வச்சோன்னா தேங்காய் போட்டோன்னா டக்கு டக்குன்னு கெட்டுடுதா, அதனால் அதை நான் போடுறதில்ல. ஒரு உருண்டையாக போட்டுருவோம். பிள்ளையார் இலை போட்டுடலாமா? நுனி இலை கிடைக்கல. பட்டு ஏதோ ஒரு இலை போட்டு முதல் பிரசாதத்தை வச்சுருவோம். இந்த ஒரு அடுப்பு தான் வேலையாகிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவோம். அதனால் பணியாரத்தை வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை காய வச்சிட்டேன். மாவை கரைச்சிட வேண்டியதான். மாவை கரைச்சிடலாமா? லைட்டாக நெய்யை ஊற்றிட்டு பணியாரத்தை ஊற்றலாமா? சூப்பராக கல் காஞ்சிருச்சு. பணியாரம் ரெடி. பிள்ளையாருக்கும் 2 பணியாரம் வச்சாச்சு. வடை சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நல்ல வடை புசு புசுன்னு வந்துருக்கு. சுயம் போடவும் எல்லாம் அதெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அந்த தூளெல்லாம் அழகழகு வடைகள். சாம்பார் விசில் அடங்கிடுச்சு. வா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பாடு வைக்கணும். ஓகே, சாப்பாடு வேணும் உங்களுக்கு, அதனால் சாப்பாடை வச்சு விட்ருவோம். வடை ரெடி.
பஜ்ஜி ரெடி. எடுத்தாச்சு. சூடாக இட்லியும் ரெடி. இனிமேல் வந்து சாமிக்கு ஒரு 2 தோசையை ஊற்றிட்டு பழைய சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதை சூடு பண்ணிவிட்டு வேலையை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரு தோசை, பிள்ளையாருக்கு ஒரு தோசை, சாமிக்கு ஒரு தோசை. ஃபைனலி என்னோடய கிச்சன் என்ன நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா தண்ணி வராது. அது ஒன்று தான். 5 மணிக்கு தண்ணி வர வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கணும். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு பூ போட்டோன்னா ரெடியாக இருக்கும். என்ன வேலை இருந்தாலும் எத்தனை டிஷ் இருந்தாலும் நமக்கு அந்த டைமுக்கு டீ இல்லை அப்படின்னாலே நம்மளால் வந்து ஏதோ உயிரே வாழ முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது டீயை குடிச்சிட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பண்ணணும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாமி கொண்டு அவங்களுக்கு டிஃபன் அண்ட் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு இனிமேல் ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இனிமேல் ஈவினிங் தான் நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறது எல்லா வேலையும் பார்த்துக்கணும். கோலத்துக்கெல்லாம் பூ போட்டு, நிலக்கதவுக்கெல்லாம் பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கும் அழகாக பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மூணு பேரோட புது ட்ரெஸ்க்கும் மஞ்சள் வச்சாச்சு, பூ வச்சாச்சு, பட்டாசு பாக்ஸ் வச்சாச்சு. இலை போட்டுடலாமா? படையல் போட்டாச்சு. காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பா ஒரு 8 மணி போல் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு அப்புறம் கீழே கூட்டிகிட்டு போனேன். கீழே கூட்டிகிட்டு போயிட்டு சரி இந்த ஒரு நல்ல நாளில் கொஞ்சம் மருதாணி நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நட்டு வச்சுட்டு அப்புறம் கீழே கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் போல் புது ட்ரெஸ்லாம் போட்டு கீழே பட்டாசு வெடிக்க நானும் பாப்பாவும் ரெடி ஆகியாச்சு. அப்புறம் இவங்க வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கீழே போய் என்னென்ன வேலை பண்ணோம், எப்படிலாம் பட்டாசு வெடித்தோம் அப்படிங்கிறத இனி வர வீடியோஸில் பாருங்கள். இதே ட்ரெஸ் போட்டோ எடுங்க. வீடியோ எடுங்க. இருடா வைக்கலாம். என்னன்னே தெரியல. இங்கிட்டு முடியாந்துருப்போம்.
வந்துருங்க வந்துருங்க. பட்டு வெடிக்கும். கால்ல இருந்து சரியான வெடி. சரி சஸ்திகா இங்க பாரு சஸ்திகா சீக்கிரம் பாரு. மேல பாரு அதே பாரு. இங்க பாரு. காலையில இவங்க வீட்ல வச்சாங்க பாருங்க பட்டாசு. வீட்லயா? சரி சரி இங்க பாருங்க இங்க பாரு. பாத்து. பவியா. அவ பயந்துங்கற பக்கம் வர. அப்படியே நில்லுங்க. ஏ போய் அங்க நில்லு போ. அங்க நில்லு போ. நாங்களாம் இப்படி தான் தீபாவளியை முதல் நாள்லேருந்து மறுநாள் நைட்டு வரைக்கும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். சூப்பராக தீபாவளியை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.